Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்குறோம். இதில் 3 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2, 3. இது கிறிஸ்டல் ஹீலிங் பிரமிட். இது எல்லோ, ரெட், க்ரீன். ஓகேவா? 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிரமிட் அந்த கலர் அட்ராக்ஷன் எதோ ரெசினேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இது ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக நீங்கள் சேனலுக்குள்ளே பதிவிடுறீங்க. ஸோ உங்களுக்கான ரீடிங் கண்டிப்பாக இருக்கும். மெசேஜ் கண்டிப்பாக இதில் கொடுப்பாரு. இது சாமுவேல் ஏஞ்சலோட ப்ரிடிக்ஷன். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் கமெண்ட்ஸில் சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவரோட நம்பர் 44455. ஓகே? அவர் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறாரு, கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில், லவ் லைஃப்பில், உங்கள் பர்சன் என்ன தாட் அவருக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன தாட் அவரை பற்றின அந்த லவ் பாண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, இதை நெக்ஸ்ட் லெவல் எப்படி மூவ் பண்ண போகிறீங்க, வாங்க நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்கள் பர்சன் மைண்டில் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை என்ன ஓடிட்டுருக்கு, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, எப்படி கொண்டு போகிறீங்க இந்த லவ் பாண்டிங்கை பார்த்துடலாமா? ஏஞ்சல், தேங்க்யூ காட். பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு, என்ன சாமுவேல் ஏஞ்சல் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். டூ வாட் ஃபீல்ஸ் ரைட். என்னப்பா 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 எவ்வளோ அழகு. டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். உங்களுக்கே தெரியுமாப்பா. கொஞ்சம் உங்களோட மனதை அப்படியே கொஞ்சம் டீப்பாக கேட்டு பாருங்கள், யோசிச்சுப்பா. ஆல்ரெடி நோ தட். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுது செய்யுங்கன்ட்டார். இன்ட்யூஷன் நல்ல வேலை செஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், தேர்ட் ஐ சக்கரா பாருங்களா இங்கே. இதில் பார்த்தீங்களா ஒரு ஒளி தெரியுதா? ஸோ பட்டர்ஃப்ளை ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்குது உங்களுக்கு. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மேபி ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் ஹீலிங் அதெல்லாம் தெரிஞ்சவங்க, மெடிடேஷன் தெரிஞ்சவங்க, யோகா கலை ஏதோ சம் மெடிடேஷன்ஸ் மெத்தட் பண்ணிகிட்ருக்கீங்க, டிவைனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தாட் ஓடிச்சுன்னா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்கன்ட்டார். அடுத்தது என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங் இல்லையா, இது ஒரு சிலருக்கு. அடுத்தது, when it comes to matter of the heart there is no right or wrong. Every choice you make expand your understanding of life and love. ஸோ இப்போது சில பேருக்கு இதை செய்யணும். இப்போ உங்களோட மனதுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை செய்யுங்க. இப்படித்தான் பண்ணணும். ஒரு சிலர் உங்களோட பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அந்த மாதிரி ஏதோ எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீ இப்படி தான் இருக்கணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி நீ இப்படி நடந்துக்கணும். இது மாதிரி ஒருத்தரை நீங்கள் டிபெண்ட் அந்த மாதிரி அவங்கள கிளைம் பண்ணுறதே இட்ஸ் நாட் அ குட் திங் இல்லையா? ஸோ அதனால் அதை சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன்.
when it comes to matter of the heart, there is no right or wrong. Every choice you make expand your understanding. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான் மேட்ரு. அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ 2 பேர் இப்போ லவ் பாண்டிங்கிறது நீங்கள் மட்டும் கிடையாது. நீங்கள் உங்கள் லவ்வர் 2 பேரும் சேர்ந்தது 2 ஹார்ட்டும் வந்து இணையும் பொழுது நீங்கள் அவரை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அந்த அம்மாவை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லவ்வரை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்படி தான் அந்த லவ் அமையும். தட்ஸ் இட். ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கொண்டு போகிறீங்களோ. ஒரு சிலர் ரொம்ப புரிதல் இல்லாமல் அவங்க மேலே டவுட்டு சந்தேகம் ஒரு சிலருக்கு சொல்கிறேன். உங்கள் டீப் ஹார்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டு, அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங். அதனால தான் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் அந்த லைஃபு. நீங்கள் அவங்கள நல்லவங்களாக நினச்சிங்கன்னா நல்லவங்க, அவங்க நல்லவங்களுக்கு ஒரு அவங்க இப்படியெல்லாம் கூட இருப்பாங்க, அவங்க அப்படியெல்லாம் கூட இருப்பாங்க, நீங்களா உங்கள் தாட்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிங்கன்னா அப்படியே நடக்கும். அதனால் உங்கள் ஆழ்மன பதிவுக்குள்ளே கவனிங்க. ரொம்ப வந்து எதுக்குமே வந்து ஒரு புரிதல் இருக்கணும். அன்பு என்பது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். லவ்னால் என்ன நினச்சின்னு இருக்கீங்க கைஸ்? சும்மா டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேக்கான இது கை போட்டுட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு போகிறது அப்படிதான் லவ்வா? கடைசி வரைக்கும் அந்த சோல் உங்களுக்காக எது வேணாலும் இறங்கி செய்கிறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணாலும் விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஒரு பர்சன்னா, அவங்க தான் உண்மையான ஒரு சோல்மேட்டு. ஓகேவா? உண்மையான ஒரு ஆரா கனெக்ஷன், மனம் ஒத்து போகணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்க. அந்த பர்சனை தேவையில்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற நீங்கள் எப்படி அந்த அவங்கக்கிட்டேருந்து சில அவுட்புட் வந்து ஒரு நேரம் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடி இருக்கலாம். உங்களுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் சொன்னதை கேட்காம அவங்க ஒரு இஷ்டமாக பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அவங்க டோட்டலாகவே அவங்க வந்து அப்படி தான் அவங்க கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் ராங்காக எடுத்திங்கன்னா, அப்படி தான் அவங்கள சித்தரித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துனீங்கன்னா அப்படி தான் அது போகும். நீங்கள் எல்லாமே லைஃப்பில் வந்து உங்கள் லவ்வை வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு போகிறீங்களோ அப்படி தான் அமையும் சொல்லிட்டார். எவ்ரி சாய்ஸ் யூ மேக் எக்ஸ்பேண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அண்ட் லவ். லவ் லைஃப் எல்லாம் ஒன்று. நீ எப்படி பார்க்குறியோ அப்படி தான் வாழ்க்கை. அடுத்தது ஹானர் த பிளேஸ் இன் ஒன் another வேர் யூ ஆர் எட்டர்னல் சோல் ஃபார் தேர் யூ வில் ஃபைண்ட் ட்ரூ பிளிஸ். இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது யூ வில் ஃபைண்ட் த ட்ரூ பிளிஸ். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லா விதத்திலும் இல்லைங்கிற ஒரு குறை இருக்குது உங்களுக்கு. ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் அவங்களோட ஒரு யூனியன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களோட அந்த இது வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கூடாது. இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது நீங்கள் அவங்கள வந்து எந்த இடத்துல ஹானர் பண்ணமோ அந்த இடத்துல ஹானர் பண்ண மாட்டேறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காமிக்கணும். புரியுதா? இன்டர்னல் ஒரு உண்மையான சோல் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உண்மையான உறவு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தன்னோட உறவு வந்து யாராவது இன்சல்ட்டிங்காக பேசினா அவங்கள பற்றி இவங்களுக்கு தெரியும், இவங்க வந்து அந்த பர்சன் அப்படி கிடையாதுன்னு தெரியும். ரெண்டாவது அப்படியே அவங்க இதை தப்பாக மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து குறை சொல்லணும்னு சொன்னால் கூட விட்டு கொடுக்காம அவங்க அந்த மாதிரி கிடையாது, நீ அப்படி பேசாத, ஒரு வார்த்தை அவங்களுக்காக வரணுமா இல்லையா? அதுதான் கைஸ் உண்மையான அன்பு. அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க, ஆஹா இவங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவங்கள வந்து இவங்க லைஃப்பில் குட்டையை குழப்ப முடியாது, இவங்கள பிரேக் பண்ண முடியாது, இவங்க பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஹானர் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் உங்களோட உண்மையான. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கான உண்மையான ஆசீர்வாதம் நீங்கள் வந்து உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். அது தானாக நடக்கும். ஓகேவா? யூ வில் ஃபைண்ட் த ட்ரூ பிளிஸ். சரி, இப்போது இது வந்து லவர் ஆரக்கல் கார்டில் அழகாக உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தாரு. எப்படி என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கிறத கூட சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒரு சிலருக்கு இன்ட்யூஷன் பவர் நல்லா இருக்குது, என்ன செய்யணுமோ செய்யின்ட்டார். ஒரு சிலர் ஏதோ சின்ன சின்ன இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு உங்கள் பர்சனை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுறீங்க, விட்டு கொடுக்குறீங்க. அவங்கள வந்து ரொம்ப யாராவது எதாவது பேசுனா ஓகே பேசுங்க, ஆமாம் ஆமாம் அந்த பிள்ளை அப்படி தான், இல்லை அந்த பையன் அப்படி தான், என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான், என்னை ரொம்ப இது பண்ணிட்டான். ஆனால்
நடந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் மேலே தப்பு இருக்குது. உங்கள் மேலே தப்பு இருக்கிறது அங்கே ஒத்துக்க மாட்டீங்க. அங்கே வந்து நான் வந்து ரொம்ப ட்ரூவாக தான் இருந்தேன், அவன் தான் வந்து ரொம்ப இதுவாக என்ன ஏமாற்றிருக்கான். சம்திங் ஏதோ இந்த 2 கார்டு வழியாக அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, ஃபர்தராக வந்து நம்ம ஆரக்கல் கார்டில் டாரூட் கார்டில் பார்த்துடலாம். ஓகேவா? இந்த கார்டு ஓகே. இந்த 2 கார்டுக்கான விஷயத்தை நான் வந்து ஆரக்கல் கார்டில் பார்க்குறேன். ஏஞ்சல், இந்த 2 கார்டுக்கான விஷயத்த சொல்லுங்கள் எனக்கு. இன்னும் இவங்களுக்கு என்ன கிளியரன்ஸ் கொடுக்கலாம்? எஸ், அவர் இந்த ஃபஸ்ட்டு கார்டுக்கும் வந்து சொல்லியிருக்கார். இப்போது ஒரு சிலர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலர் நல்ல ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஆனால் வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் இது டாரூட் எடுத்தேன் நான். சில டவுட்டு இருக்குது உங்களுக்கு. சில நேரம் வந்து ஆஸ்லேஷன் ஆகுறீங்க, ஸ்ட்ராங்காக எந்த முடிவும் எடுக்க மாட்டேறீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க தெரியல உங்களுக்கு. அதனால தான் கண்டிப்பாக நீ வந்து யோசித்து உன்னோட இன்ட்யூஷன் பவர் கேளு. உன்னோட மைண்ட் செட் இப்போ வந்து வேவிங்காக இருக்குது. நீ யோசித்து ஒழுங்காக முடிவு எடுத்தேன்னா இந்த 2 கார்டும் தான் சொல்லுது. யோசித்து முடிவு பண்ணியன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். உனக்கே தெரியும். டூ வாட் ஃபீல்ஸ் ரைட். ஓகே, பியூட்டிஃபுல்லாக வந்துச்சுப்பா கார்டு. ஸோ உங்களுக்கானது. இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, அது என்னன்னு கவனிங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் புரிதல் ஏதாவது வேணும்னா பர்சனல் ரீடிங் கூட எடுத்துக்கோங்க, ஒரு கன்சல்டேஷன் வாங்க. ஓகே, இந்த செகண்ட் கார்டு மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அதாவது கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க, இந்த பைல் 1 சூஸ் பண்ணதில் ஒரு சிலர் நீங்கள் உங்கள் லவ் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு தான் கேட்குறீங்க. கரெக்டாக? கமெண்டில் பதிவிடுங்க கைஸ். நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி தான் உங்களோட பயணமே இருக்குது. அந்த இடத்த விட்டு அந்த பிளேஸை ஒரு சிலர் அந்த இப்போது கல்யாணம் ஆகியிருந்தீங்கன்னா அந்த கல்யாணமான அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. வேறு ஒரு வீட்லேயோ இல்லைனா உங்கள் மதர் பிளேஸில் இல்லைனா வேறொரு இடத்துல ஷிஃப்டிங்கில் இருக்கீங்க. அது அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆனது நல்லது தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபார்வர்டாக தான் போகணும். 2வது, நீங்கள் நினைக்கிற மாதிரி லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வருவாங்க. பட் லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்? இது கைடன்ஸ். அப்போ இந்த கார்டு வந்து கைடன்ஸ். இது உங்களுக்கு பாஸ்டில் நடந்திருக்கு, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறது இப்போது. புரியுதா? எவ்வளோ அழகாக தெளிவாக கொடுக்குறாங்க. சூப்பர்மா. தேங்க் பண்ணுங்கம்மா ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு. வாவ், கிரேட் கார்டு. கிரேட் கிரேட் கிரேட். இந்த கார்டில் நீங்கள் இன்னொரு லைஃப் நீங்கள் தேடி இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்வேன், இந்த மாதிரி ஒரு நல்ல சோல் உங்களுக்கு கிடைக்கிறாங்க, ஒரு பிரைட்டான ஒரு யூனியன் உங்களுக்கு அமையப்போகுது, ஒரு டிவைன் பவர் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஒளி மாதிரி வருவார் உங்கள் லைஃப்பில் வருவாங்க, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்கன்னு எத்தனையோ அடிக்கடி இந்த கைடன்ஸ் வருது உங்களுக்கு. பட் இப்போ வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீ எந்த மாதிரி அந்த லவ்வை கொண்டு போகணுன்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி உனக்கு அமையும். இப்போ பாஸ்ட் லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கரெக்டாக? இது மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களா கூட இருப்பீங்க, சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு. இப்போது கரண்ட்டில் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க உங்களுக்கு நியூ லைஃப் எப்படி அமையும், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருவாங்களா, இல்லைனா லாஸ்ட் நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா, அந்த மாதிரி ஏதோ ரொம்ப ஒரு மைண்டு டீவியேஷன் ஏதோ போட்டு கொடையுது மண்டையில். ஸோ டோன்ட் கோ பேக். உனக்கு நல்ல லைஃப் இருக்குது. ஆனால் நீ வந்து உன்னோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டெல்லாம் அங்கே வேலை செஞ்சிட்ருக்குது. அதனால தான் இந்த லைனை கொடுக்குறாரு அவர். எவ்ரி சாய்ஸ் யூ மேக் எக்ஸ்பேண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லவ் அண்ட் லைஃப். உன்னோட லவ்வும் உன் வாழ்க்கையும் நீ எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோ அப்படி தான். நீ வந்து பழைய விஷயங்களை திரும்ப புதுசாக வர்றவங்களையும் அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடாத. பி கேர்ஃபுல். நான் சொல்லுவேன் இல்லையா, ஆழ்மன பதிவு உங்களோட ரெக்கார்டு உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கல, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை, அதை நீங்கள் வந்து ராங்காக எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இதுதான் கரெக்டு, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதிவு உங்களுக்கு அந்த பாஸ்ட் லைஃப்பை பற்றி பதிஞ்சு போயிருக்கு. இதே திங்கிங் தாட்டோடு நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டிவைன் எனர்ஜி பர்சனை நீங்கள் வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. சன் கார்டு வர்றதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. சன் கார்டு வராரு அப்படின்னா அந்த இடத்துல டிவைனோட எனர்ஜி உங்களுக்கு அந்த அளவுக்கு அபரிவிதமாக கொண்டு வந்து உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கை சேர்க்குறாங்க. உங்கள் லைஃப்பை தலைவித்தியை மாற்றணும்னு வராங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? திரும்பி அந்த இதுக்குள்ளேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. பட் மனதளவில் மூவ் ஆன் பண்ணல, ஃபிசிக்கலாக மட்டும்தான் மூவ் ஆன் பண்ணுறீங்க. உங்கள் பாடி, ஃபிசிக்கல் பாடி அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வருது. ஆனால் எமோஷ்னல் பாடி உள்ளே வச்சுருக்காருல ஒரு இதயம்னு, அதுக்குள்ளேருந்து அந்த அழுத்தம், அந்த வேதனை, கவலை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, லைஃப்பை எப்படி கொண்டு போகணும். கண்டிப்பாக லைஃப் கோச்சிங் கிளாஸ் தேவைப்படுது. இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு, இந்த சிங்கிள் ஆகிட்டு லவ் லைஃப்பை நீங்கள் வந்து தொலைச்சிட்டீங்க, அந்த பிரேக் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு நியூ லைஃப் அமையுமா, நான் எப்படி இது வந்து சரி பண்ண முடியும், என் லைஃபே இப்படி தானே போயிட்டுருக்குமா. நீ லைஃப்பை வந்து கடவுள் எதையுமே உனக்கு அந்த மாதிரி திணிச்சு கொடுக்கல, அது நீயா தேடிக்கிறது. லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் வருது. இன்னொரு இதுக்கு முன்னாடி பார்த்தது வேற ஒருத்தருக்கு, இது வந்து இன்னொருத்தருக்கு மாதிரி தெரியுது. ஒரு சிலர் சேம் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பிரேக்கில் இருக்கீங்க, இப்போ வந்து கரண்ட்டில் லவ் ரிலேஷன்ஷிப்லேயே இல்லைனா, இப்போ வந்து என்னோடய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பொருந்தி இருக்குது அந்த சுச்சுவேஷன், அதுக்கு ஏற்ற கைடன்ஸ் வருதுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கணும். தேவையில்லாமல் போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு என்ன வருதோ அதை தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ அடுத்த கார்டில் பாருங்கள், நான் அதுக்கு தான் மூணு கார்டை எடுத்தேன் நான். சரிண்ணா, கலெக்டிவ் ரீடிங் இதில் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் இப்போ வந்து ஒரு சிலர் உங்களோட யூனியன் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சில இடத்துல நீங்கள் அவங்கள வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து எமோஷ்னலாக லாக் ஆகிறீங்க. இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் லைஃப் பாண்டிங்கை நல்லபடியாக கொண்டு போக முடியும். இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போகலாம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பலித்தமாகும். கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டார் பாருங்கள், சாமுவேல். பிரைட் ஃப்யூச்சர் இருக்கான் உங்களுக்கு. ஆனால் ஒரு முடிவு, ஒரு நிதானத்தில் இல்லை. நீங்கள் அந்த பர்சன் இப்போது கரண்ட்டில் யாராவது நீங்கள் உங்களோட பர்சன் கூட இருந்தீங்கன்னா, கொஞ்சம் வாய்க்கால் வரப்பு தகராறில் பிரேக்கில் இருந்தீங்கன்னா, அந்த விஷயம் எல்லாம் எப்போ சரியாகும், எப்போ என்னோடய லவர் என்கிட்ட வருவாங்க, இல்லைனா எப்போ உங்களோட கணவரோ மனைவியோ, இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்னால் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் நான் அப்படி தான் அதுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் எடுக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் இருக்குது அப்படின்னா, உங்கள் மனைவியோ இல்லைனா உங்கள் லவரோ இன்னும் கொஞ்சம் சிறிது காலத்தில், ஒரு எப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு நியர்பை, ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து பேசலாம், இல்லைனா வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஆஸ்லேஷன் ஆகிறத, கொஞ்சம் எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வரணும், நம்பணும். டிவைன் வந்து உங்களுக்கு அலைன் பண்ணுறாங்க. உங்களுக்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. மேபி ஒரு சிலர் வந்து ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு குட் குவாலிட்டி இருக்கிற பர்சன் தான் நீங்கள். ஆனால் கொஞ்ச நாளாக அந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஆஸ்லேஷன் இருக்குது. நம்ம கரெக்ட் கமெண்ட்டில் பதிவிடுங்க. எனக்கு இன்ட்யூஷன் சொல்லுது. நல்லா எப்படி இருந்த நான் அப்படின்ற மாதிரி ஆள் நீங்கள். சிங்கம் போல் இருப்பேன்ப்பா நான். அப்படியே எடுத்தேன்னா காரியத்தை முடிச்சுட்டு தான் நான் வந்து வைப்பேன். அப்படி ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் நான். ஆனால் இன்றைக்கி என்னவோ தெரில, இந்த விஷயத்தை மட்டும் எடுத்தாலே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகிறதே தெரியல அப்படின்ட்டு. டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த லேகிங், ஏன் நான் இவ்வளோ நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் இன்னுமா வரமாட்டாங்க, அவங்களுக்கு இதயமே கிடையாதா, கல் நெஞ்சக்காரியாவ உங்கள் லவரை பற்றி இல்லை கல் நெஞ்சக்காரன் அவன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க எமோஷ்னல் ஆகிற சரி பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று கூட நான் வந்து இப்போது இந்த மாதிரி இந்த எமோஷ்னல் லாக்கில் எங்கே போய் உங்களை இது பண்ணோன்னா, ஹார்ட் சக்ராவை பிரேக் பண்ணும். ஹார்ட் சக்ராங்கிற அந்த உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி அந்த ஹார்ட் சக்ரா வீக்காக இருந்தது அப்படின்னா, நீங்கள் இங்கே என்ன இன்ட்யூஷனில் நீங்கள் என்ன தான் போட்டு நீங்கள் அப்படியே அங்க பிரதர்ஷனம் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு அங்கே அது வந்து அங்கே கிட்ட நடக்கிற மாதிரி போகும். ஒரு தடை, யாரோ வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க.
சடனாக உங்கள் என்ன அலைகள் அவங்கள போய் ரீச் பண்ணுறது கஷ்டம் கைஸ். அதனால தான் சொன்னேன், நான் வந்து ஹார்ட் சக்ரா ஹீலிங் செக்ஷன் இருக்குது ஃபுல் மூன் டேலையாவது. அந்த ஹீலிங் பவர்னால் என்ன, அதை பற்றி அந்த ட்ரீட்மெண்ட், அது ஒரு ட்ரீட்மெண்ட் அது, ஓகேவா? அது ஒரு தடவை நீங்கள் ரிலீஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதோட அந்த ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்குது, அதோட அந்த டிவைன் பவர்னால் என்ன, அதை உணர்றது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்காவது நம்ம புதுசாக ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணுறோம். இறைவன் இருக்காரா இல்லையா, டிவைன்னா என்ன, இப்படி கூட ஒரு விஷயம் இருக்கா, இப்படி கூட நாங்கள் வந்து சரியாயிடுவோமா அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கா, கலந்து பாருங்கள். கலந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஹார்ட் சக்ரா ஹீலிங் செக்ஷன் வச்சுருக்கேன்ல ஃபுல் மூன் டேல. நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் வந்து சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நான் வந்து ப்ரீவியஸ் பதிவில் கூட நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு நேம் கொடுங்க. அது வந்து ஃபுட் டொனேஷன் மட்டும் ஒரு ₹111 பே பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்சவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஃபுட் டொனேஷனுக்கு பண்ணலாம். மினிமம் ஒரு 111. அன்றைக்கி அந்த ஃபுல் மூன் டேயில் உங்களுக்கு உங்களோட பிளஸ்ஸிங்கை ட்ரிபிள் டைம் வந்து பெஸ்ட் பண்ணி தரேன். ஏன்னா ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறோம், அதுவே பெரிய பிளஸ்ஸிங். ரெண்டாவது டிவைன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ரெண்டாவது உங்கள் கையால் ஒருத்தருக்கு ஃபுட்டு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும், ஒரு 4 பேருக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு 10 பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து ஃபண்டு வந்து அனுப்புவீங்க, ஓகேவா? நம்ம வந்து இதை வந்து டிவைன் பாத் சேனல் இஸ் லைக் அ ட்ரஸ்ட்டு தான். ஓகே, நான் வந்து இந்த நல்ல சர்வீஸ் மக்களுக்கு ரீச் பண்ணணுன்னு தான் இத்தனை விஷயங்களும் நான் வந்து ஹீலிங் சர்வீஸ் உங்களுக்கு அன்றைக்கி ஃப்ரீயாக தரேன். ஒரு ஹீலிங் செக்ஷன் ஃப்ரீயாக எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதோட பவர் என்னென்னு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல கர்மாவை சேர்த்துக்கணுங்கிறதுனால தான் அந்த ஃபுட் டொனேஷனுக்கான அந்த இதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களோட லேகிங்கை எவ்வளோ அழகாக வந்து அந்த நெகட்டிவிட்டியை எடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாண்டிங் கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ வந்து ஸ்டெப் எடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க லாஸ்ட் மினிட்டில் வந்து, ஐயோ மேடம் எனக்கு வந்து புக் பண்ணி இன்றைக்கே எனக்கு முடிச்சிடுமா, இன்றைக்கே வந்து கொடுத்துருவேன், அது 2 நாள் முன்னாடியே புக் ஆகிடுச்சு, ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ஹரிபரியாக பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்கன்னு ஏற்கனவே நான் பதிவுலலாம் சொல்லிட்டேன். இன்கேஸ் இது வந்து ரிமைண்டர் தான், ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஒரு 2 நாள் முன்னாடி போட்ட பதிவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் கொடுத்துருப்பேன், அது டீட்டெயிலாம் பார்த்துக்கோங்க, ஓகே? சரி, பைல் 1க்கு சூப்பராக சொல்லிட்டாருப்பா, எவ்வளோ அழகாக சூப்பராக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற ஆள் பண்ணீங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் உங்கள் லவர் உங்கள்கிட்ட சரியாக பேசுறது கிடையாது. ஆனால் நான் உங்களை எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் மேம். ஆனால் அவங்க ஏன் மேம் ஃபோனே பண்ணுறதில்ல எனக்கு, யாரும் சொல்லி கொடுத்துட்றாங்க மேம் அவங்களுக்கு. இப்படி நெகட்டிவ் அவங்கள பற்றி நினைக்கிறீங்க, ஆனால் அவங்கள பற்றி நினைக்கிறத விட அவங்கள பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறீங்களா, மைனஸாக நினைக்கிறீங்களா? நெகட்டிவான விஷயங்களை தான் தாட்டுறீங்க. அவங்களுக்கு யாராவது தேர்ட் பார்ட்டி இருக்குமா, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க அதை செஞ்சுருக்கணும், அவங்க இதை செஞ்சுருக்கணும். இது மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நல்லபடியாக வர்றதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் உங்கள் கையில் செய்கிறதுக்கு இங்கே யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் அலைன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்களா? நீங்கள் ஸ்டேபிளாக இல்லை, ஸ்டேபிளாக இருக்க சொல்கிறாங்க. அதாவது உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க, மைண்டை நல்லா வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பதிவுலையும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபுல் மூன் டே அந்த மாதிரி, அப்புறம் நியூ மூன் டே டைம்லலாம் வந்து உங்களுக்கு அதுக்கான இனிஷியேஷன் கிளாஸ்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் பார்த்து அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி அதுக்கான விஷயங்களை கற்றுக்கிட்டு சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போ பைல் 1க்கு பார்த்துட்டோம். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, சாமி வில்லேஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். Trust transformation occur through expectation. Once you accept the current situation, you will automatically transform. நம்புங்கள் நல்லதே நடக்கும்ட்டார்.
நீங்கள் அக்செப்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நடந்து போன விஷயங்களில் ஏதோ ஒரு இந்த இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நடந்த விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ரொம்ப எமோஷ்னல் லாக் இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது எமோஷ்னல் லாக்கும் இருக்குது. ஒரு சிலர் வந்து ரொம்ப சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க. சட்டுன்னு கோவப்படுறது, சட்டுன்னு முடிவெடுக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் என்ன கொடுக்குறாருன்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் த்ரூ அக்செப்டன்ஸ். நீங்கள் எப்போ ஏற்றுக்கிறீங்களோ, ஏற்றுக்கிட்டிங்கன்னா உடனே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஒன்ஸ் யூ அக்செப்ட் த கரண்ட் சிச்சுவேஷன், எஸ், அடுத்த லைன்லேயே அதாண்ட அப்பா என்ன ஒரு சூப்பர் டேட், எனக்கு என்ன இன்ட்யூஷனில் வந்ததோ அந்த விஷயத்தை அப்படியே அழகாக கொடுத்துருக்காரு. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் இப்போ கரண்டில் இருக்கிறத ஏற்றுக்க மாட்டீங்க, அக்செப்டன்ஸ் இல்லை, அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, நடந்து போனதை கரண்ட் சுச்சுவேஷனை நினச்சி அப்போ பிரேக்கில் இருக்கீங்க, இல்லைனா அந்த உறவு வந்து உங்களுக்கு சரியான ஒரு பாண்டிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறீங்க. அதை விட்டுருங்க. இப்போ நடந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது நல்ல விஷயங்கள் நல்லது நடக்குங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். வாட் அ பியூட்டிஃபுல்ப்பா, சூப்பர். ஒன்லி டைம் வில் டெல். லவ், அதாவது இப்போ இருக்க அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப அதாவது ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க, அழுகுறீங்க, டென்ஷன் எடுத்துக்கிறீங்க. பாருங்கள், இந்த முகத்தில் எவ்வளோ ஒரு வேதனை, வலி, அழுக. இந்த ஹார்ட் வந்து எவ்வளோ பியூராக நல்லா பிரைட்டாக இருக்க வேண்டிய ஹார்ட். இந்த ஹார்ட் இந்த மாதிரி ஒரு சோல் வேணும்னு நினைக்கிறீங்க, பட் அதெல்லாம் நடக்கலை. கரண்ட்டில் அந்த மாதிரி இல்லை. அதனால தான் இந்த அழுகையும் வேதனையும் குமுறல். ஒன்லி டைம் வில் டெல். உங்களோட அந்த கேள்விக்கு பதில் இது எப்போ சரியாகும்? ஒருவேளை அவங்கள பற்றி ஏதோ நினைக்கிறீங்களோ, அதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டுலேயே சொல்கிறாரு, இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனை ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு நல்ல ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சில பேர் உட்காந்து யோசிப்பீங்க, சில பேர் படுத்துக்கிட்டே கூட யோசிப்பீங்க. தூங்கினாலும் அதை பாருங்கள், அடுத்த காடை தூக்கத்தில் கூட பெட்டுக்கு போனாலே இதே ஒரு நினப்பு தான். சரியான தூக்கம் கிடையாது, சரியான ஒரு எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. தண்ணி குடிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே தடங்கள் தான். எதையும் ஒழுங்காக உருப்படியாக செய்கிறது கிடையாது. ஒரு சிலர் வந்து கைஸ், நீங்கள் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு புது ஐடியா இப்போ கரண்ட்டில் வந்திருக்கு உங்களுக்கு, சரியா? நியூ ப்ரப்போசல் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே, கண்டிப்பாக வருது. அதை தான் சொல்கிறார். அப்புறமா என்ன, சோல்மேட் பாருங்கள், அடுத்த காலில் யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட். Believe this and they will manifest physically. அவங்களும் அந்த சைடில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களாம் கைஸ். வாவ், உங்கள் சோல்மேட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. என்னப்பா, நான் ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி தானே கார்டு ஷஃபல் பண்ணி போட்டேன். எவ்வளோ அழகாக ரெசனேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் நமக்கான சோல்மேட் கிடைப்பாங்களா, இருப்பாங்களா, அப்படிலாம் கூட இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பர்சன் வந்து ஆல்ரெடி கனெக்ட் வித் யூ இன் ஸ்பிரிட். ஸோ பிலீவ் திஸ், தே வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி. அவங்களும் வந்து உங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர். தேங்க் பண்ணுங்கள் ஏஞ்சலுக்கு. எவ்வளோ அழகாக இந்த கார்டு ஒன்றுத்துக்கு ஒன்று எவ்வளோ கம்யூனிகேட் ஆகுது பார்த்தீங்களா? எஸ், ஒரு சிலர் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினச்சி அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரணும். ரொம்ப அந்த ஹார்ட் சக்கரா ரொம்ப பிரைட்டாக இருக்க வேண்டிய ஹார்ட் சக்கரா, அந்த அந்த இதயம் வந்து ரொம்ப வலிக்குது, வலி தாங்க முடியல, அழுவுறீங்க. ஒரு சிலர் வந்து இதிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி கரண்ட்டில் கூட நீங்கள் அந்த கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ அந்த லவர்கிட்டேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். இதை பற்றி யோசனையில் இருக்கான். ஒரு சிலருக்கு வந்து கரண்ட்டில் மூவ் ஆன் ஆகிடலாமா அப்படின்ற யோசனை இருக்குது. ஆமாம் தானே? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்கப்பா.
ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே யாரோ உங்களை அழுத்துற மாதிரி தெரியுதுப்பா. கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன் அவங்க. ஒரு மெச்சூரிட்டியான பர்சன், மதர் கேரக்டர் மாதிரி கூட இருப்பாங்க. இல்லைனா ஒரு சிலர் கசின் மாதிரி இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, உங்களை மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. அது உங்களால் தாங்கிக்க முடியல. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். எப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு சிலர் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறவங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம். நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில், நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப தடுமாற்றம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போல்லாம். ஆமாம் தானே? ஏன்னா உங்கள் உறவை பற்றி கவலை. ரீஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, திரும்ப முடிவெடுக்கிறதுல இது இல்லை. ஏற்கனவே நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நிறைய அந்த பழைய ரெக்கார்ட்லாம் அதிகமாக யோசிக்கிறீங்க. அந்த யோசனை இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சிலருக்கு. உங்களுக்கு ஏதாவது புரிதல் டவுட் இருக்குதுன்னா ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வாங்க, கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. ரீஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் வந்து தெளிவாக முடிவெடுக்கலாம். சரியா? இன்கேஸ் உங்களுக்கு ஆறாவது சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. எது வேணுமோ உங்களோட அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த கார்டில் நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து எதிர்பார்க்குறீங்க சோல்மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, யோசனையில் இருக்கீங்க. ஒரு சிலர் ரொம்ப அந்த ஹார்ட் சக்கரா இதெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஃபுல் மூன் டே பற்றி சொல்லியிருக்கேன்ல, ஹார்ட் சக்கரா ஹீலிங் இருக்குன்னு. ஜாயின் பண்ணிக்கோங்களேன், கலந்துக்கோங்க, ஒரு ஹீலிங் எடுத்து பாருங்கள். அப்போ அது எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. அப்போது அதை வந்து நம்ம அந்த ஹீலிங் ப்ராசஸை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது நமக்கான சக்ஸஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு புரிதல் வரும் உங்களுக்கு. அடுத்த ஃபுல் மூன் டேக்கு தான் நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு 2 முந்தா நாள் பதிவுலேயே போட்டேன் நான். வேணால் அந்த பதிவுகளை போய் ப்ரீவியஸ் பதிவுகளை போய் பாருங்கள். சரியா? ஓகே கை, சூப்பராக சொல்லிட்டாரு. உங்களுக்கான அந்த அற்புதமான விஷயங்கள். சில பேர் ரொம்ப அவசரப்படாதீங்க, பொறுமையாக நிதானமாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. டிவைனோட அந்த டைமிங் அலைனாய் வரணும். ஸோ நீங்கள் எமோஷ்னல் இதில் வந்து ரொம்ப இதாக இருக்கீங்க, இம்பேலன்ஸாக இருக்கீங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். ஒரு சில மெயில் எனர்ஜி காமிக்குது. அவங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் ஒரு ரீகன்சிலேஷன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமை, நிதானம், ஹீலிங் தேவை. ரொம்ப அவசரப்படாதீங்க. உங்களுக்கும் தேவை, அவங்களுக்கும் தேவை. புரியுதா? சரி, பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே கமெண்ட்டில் வந்து சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். என்ன அழகாக உங்களுக்கு கைடன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? பிளெஸ்ஸிங்ஸ் வந்தது. உங்கள் சுச்சுவேஷன் எப்படி சொல்லிட்டாரு. கரண்ட்டில் நீங்கள் எப்படி என்ன யோசிக்கிறீங்க, எப்படி மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஒரு சிலர் மூவ் ஆன் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க. வாட் அ கிரேட் யார். ஓகே கைஸ், ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு சின்ன சைன் கிடைச்சாலும் தேங்க் பண்ணுங்கள் ஏஞ்சல் யூனிவர்ஸ்க்கு, குருமார்களுக்கு. சரியா? குரு கடாட்சம், குருமார்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் இந்த டிவைன் பாத்துங்கிற அந்த சேனலை உங்களால் பார்க்க முடியும் கைஸ். ரொம்ப லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங் பவர் அதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். சரியான குருமார்களோட வழிகாட்டுதலை நீங்கள் வந்து 7 சக்கரா ஹீலிங் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கான பவர் எனர்ஜியை சரியாக அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த பவரை வந்து எதிர்மறையாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது விளைவுகள் மோசமாயிடும். அதனால் சும்மா அந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு நீங்கள் 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு இப்படி ஹீல் பண்ணிக்கோங்க, அப்படி ஹீல் பண்ணிக்கோங்க இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லேகிங்கில் நின்னிங்கன்னா அந்த யூடியூப் சேனல்காரங்க உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. சரியான குருமார்கள் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் போய் கற்றுக்கோங்க. தாராளமாக ஹீலர்ஸ் யாராவது இருக்காங்க, எனக்கு வந்து ரேக்கி வந்து 7 சக்கரா ஹீலிங் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக போய் கற்றுக்கோங்க. ஆனால் சரியான மெயின்டெனன்ஸ், சரியான அந்த ப்ரொடெக்ஷனோடு செஞ்சு கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் அந்த இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? அதையும் நான் சொல்கிறேன்.
என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சரியான ப்ரொடெக்ஷன், அதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சு தான் நான் அதை வந்து பண்ணேன். நிறைய ரேக்கி ஹீலர்ஸ் லேகிங்கில் இருக்காங்க, கார்மிக்கில் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அடுத்தவங்களோட ஆரா சக்கராவில் கை வைக்கிறாங்க, அடுத்தவங்களோட அந்த ஹீலிங் இதுவை பண்ணுறாங்க, அதனால் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அந்த மாதிரி லேகிங்கில் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, ப்ரொடெக்ஷன் இல்லை. டிவைன் பவரை எடுக்கும் பொழுது எப்படி அதை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், எப்படி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம உடல் மனம் ஆன்மாவை எப்படி வச்சுக்கணும், டிவைனோட எப்படி நம்ம வந்து கனெக்டிவ் ஆகணும், ப்ரொடெக்ஷன் தெரியாது யாருக்கும். அந்த டிவைன் எனர்ஜி ப்ரொடெக்ஷனை நீங்கள் எப்படி எடுத்து எப்படி உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணிக்கணும், எல்லா வித்தையும் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் சொல்லி தருவேன். சரியா? ஓகே. உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன், ப்ரீவியஸ் பதிவு வேணால் கூட போய் பாருங்கள். ஓகே, சரி. இப்போ நம்ம பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார், இந்த க்ரீன் கலர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3 இவ்வளோ வேகமாக வராரு. பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணிட்டு வாங்க. அவர் நம்பர் 44455. கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில், நீங்கள் என்ன ஒரு லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போகிறீங்க, உங்கள் பர்சனோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இந்த லவ் பாண்டிங்கில் அவரோட பங்களிப்பு என்ன. இந்த கார்டு எடுக்கணும்னு இருக்குது. ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க நீங்களும் உங்கள் நபரும். வாவ், பாருங்கப்பா, என்ன பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். வாவ். புரியுதுங்களா? இந்த கார்டு வழியாக என்ன சொல்கிறாருன்னா, ரீகன்சிலேஷன். சில பேர் வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கீங்க, உங்களோட லவ்வர்கிட்டேயோ இல்லைன்னா உங்களோட மனைவியோ கணவர்கிட்டேயோ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரீஜாயின் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, கம்யூனிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மட்டும் எதிர்பார்க்காதீங்க, நீங்களும் ஆக்ஷன் எடுக்கணும்னு. ஓகேவா? எஸ், நீங்கள் அப்டேட் பண்ணுறதே கிடையாது. ரீகன்சிலேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து அது யோசனையோடு நிறுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இதே வேலையாக போச்சு இல்லை? ஓகே, இப்போ ஆரக்கல் கார்டில் பார்த்துட்றேன். ஆரக்கல் கார்டில் சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார், கைடன்ஸ் என்ன கொடுக்குறார் பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு. யாரோ ட்வின் ஃப்ளேம் இருக்கீங்க போல், யுவர் பர்சன். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். அவரோட கைடன்ஸ் தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறான்னு பார்க்குறோம். ஏஞ்சல் வந்து ஆரக்கல் கோடில் லுக் இன்சைட் யுவர் செல்ஃப், எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. புரியுதுங்களா? ஏதோ இப்போ கரண்ட்டில் வந்து உங்களுக்கும் உங்களோட லவருக்கும் கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறு. அது காரணம் என்ன? உங்களையே செக் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே தேடுங்க. தவறு இதுக்கு என்ன காரணம், நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன காரணம், இது நடக்கிறதுக்கு என்ன காரணம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. லுக் இன்சைட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டாரு. அடுத்தது
சீக்ரெட் அட்மையர், இது ஒரு சிலருக்கு. someone has a deeper feeling for you then they are letting on. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ப்ரப்போசல் ஏதோ பண்ண போகிறாங்க, சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அவங்க மேபி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கலாம். ஒன்று உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட நெய்பர்ஹுட், இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு சொந்த பந்தங்கள், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் யாரோ உங்களை டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. உங்கள் கூட கொஞ்சம் நெருக்கமாக கூட இருப்பாங்க, ஆனால் அவங்களோட விருப்பத்தை சொல்லலை இன்னும் உங்களுக்கு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து சீக்கிரமே ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, சீக்கிரமே வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேவா? Secret union, honor and treasure your relationship for it's truly sacred. உங்களோட யூனியன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது தான். பட் நீங்கள் தான் அதை வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் மேபி ஒரு சிலர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அடுத்த கார்டில் அது வருது. யுவர் பேஷன் இக்னிட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு ட்வின் ஃப்ளேம்னா ஒரே சைடில் இல்லை. இப்போ ஒருத்தர் அப்படி தான் இருப்பாங்க, ஒருத்தர் இப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? முடிஞ்சால் டாலரேட் பண்ணுங்கள், இல்லைனா மூவ் ஆன் பண்ணுங்கள். இதுதான். எஸ், இந்த கார்டு பாருங்கள். கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது கைஸ். அவங்க வந்து கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிற டைப் அவங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, வாயாடி பொண்ணுப்பா அது அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி வாயாடி பொண்ணு தான் வருவாங்க. கவலைப்படாதீங்க. ஓகே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு அவங்க தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை. நீங்கள் எங்கே போனாலும் சரி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா அவங்களும் 3 கால் தான் அப்படி சொல்லி நின்னாங்கன்னா 2 பேருமே எங்கே தான் போகிறது அப்புறமா? கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும் கைஸ். ஒரு சிலர் ரீகன்சிலேஷன்ஸ்க்காக கேட்குறீங்க. ரீகன்சிலேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு அவேக்னிங் மூமெண்ட் கூட நடக்க சான்சஸ் இருக்குது. சீக்ரெட் அட்மிரர், someone has deeper feeling for you. சீக்கிரமே அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம். ஒரு சிலருக்கு இது சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் அதை ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்க கூட அவங்க நெக்ஸ்ட் லெவல் அதை கொண்டு போகணுன்னு நினைப்பாங்க. ஓகேவா? ரீகன்சிலேஷன் இருக்கிறவங்களுக்கு சில கம்யூனிகேஷன்ஸ், ஃபோன் கால்ஸ், இல்லைனா ஏதாவது மெயில் அனுப்பலாம். ஏதோ சம்திங், ஏதோ ஒரு விஷயம் அவங்க பர்சன்கிட்டேருந்து வரப்போகுது. ஒரு சிலர் வந்து அந்த பாஸ்ட் லைஃப், இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க. உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன், இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் உங்ககிட்டே தேடுன்ட்டார், நீ ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இது வேணும், உங்களுக்கான பர்சன் வேணும், நாம் வந்து லைஃப்பை நல்லபடியாக பார்த்துக்கணும், நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் திரும்ப நடக்கக்கூடாது, அந்த பயமும் இருக்க மாதிரி தான் எனக்கு இந்த கார்டு வழியே தெரியுது. நீங்கள் வந்து அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஒன்றும் மூவ் ஆன் ஆகலை. ஒன்றும் நீங்கள் ஃபிசிக்கலாக வேணால் அந்த இடத்த விட்டோ இல்லைனா அந்த நபரை விட்டோ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், தனியாக வந்திருக்கலாம். பட் உங்கள் மனம் என்ன பண்ணுது, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மனம் அந்த இடத்த பற்றி யோசிக்குது, அவங்கள பற்றி யோசிக்குது. நீங்கள் இதிலேருந்து ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு கிளியரன்ஸ் வேணும், எனக்கு ஒரு ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆழ்மன பதிவு ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். நியூ லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அது கிடைக்கும் பொழுது சந்தோஷமாக எப்படி அதை வந்து நம்ம வெல்கம் பண்ணணுன்ற அந்த டாக்டிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். அந்த மாதிரி உங்கள் மைண்டையும் உங்களோட பாடி, உங்கள் சோல் எல்லாத்தையும் அலைனாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளஸ்ஸிங்ஸ் வரும்போது அழகாக கேப்சர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? கண்டிப்பாக ஒரு சிலருக்கு 1 இயரில் இது நடக்கும். நீங்கள் இப்போவே ஒரு சிலர் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ட்ரை பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் வந்து முருகர் டிவோட்டிஸ் அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஆம் ஐ கரெக்ட்? கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்குது, அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட கதவுகள் திறக்கப்படுகிறது. நீங்களும் ஸ்டெப் எடுக்கணும். ஒரு சிலர் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு அதுக்கான விஷயங்களுக்காக ஏதோ மூவ் பண்ணியிருக்கீங்க. அதை ஃபார்வர்டாக போங்க. சரியா? ஃபார்வர்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் யூ வில் கெட் வித்தின் த இயர்க்குள்ளே நடக்கலாம். ஓகேவா? மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது கைஸ். உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சிலர். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. உங்களுக்கு கிளாஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி கேட்டுக்கோங்க. இல்லை ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ஏதாவது கற்றுக்கிற அந்த ஐடியாலாம் ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வச்சுருக்கேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த என்னென்ன கிளாஸஸ் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அவைலபிள் பாருங்கள். லைஃப் கோச்சிங் கிளாஸும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸோட கம்பைன் ஆனது தான். ஆனால் இதில் உங்களோட வாழ்வியல் தத்துவம், நீங்கள் இப்போ எந்த ஏஜில் இருக்கீங்க, இந்த ஏஜ்லேருந்து உங்களோட மரணம் வரைக்கும், ஃப்ராங்காக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் அந்த மரணத்துக்கு அப்புறமும் இந்த சோல் இந்த பாடியிலேருந்து வெளியில் மூவ் ஆனாலும் நெக்ஸ்ட் லைஃப்க்கு நீங்கள் போனாலும் நான் கொடுக்குற இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் கொடுக்குற அந்த இனிஷியேஷன், அந்த ஒரு குருமார்களோட ஆசீர்வாதம் உங்களை டேக் கேர் பண்ணும். நான் சொல்கிற நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து புல்லரிக்கும், அப்படியே வந்து கூம்ஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரும். அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். ப்ரொடெக்ஷன் அது உங்களுக்கு. இப்போ இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணும். ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் போய் லேக் ஆகாமல் அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடும். வாட் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ஓகே, நீங்கள் வந்து எல்கேஜிலேருந்து டிகிரி வரைக்கும் படிக்கிறீங்களே, உங்களோட லைஃப்பை வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும், அது வந்து வாழ்வியல் தத்துவம் எதுவுமே தெரியாது. ஒரு மெட்டீரியல், ஒரு ரோபோ மாதிரி தான் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வெளியே வர்றீங்க. ஆனால் இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டு பாருங்கள், வாழ்க்கைன்னா என்ன புரிதல் வரும். எல்லார்கிட்டையும் நீங்கள் ஒரு டிவைன் பவர் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதை முதல்ல உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் பலனை பாருங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு வந்து மாஸ்டர் ஆகலாம். ஓகேவா? அதுக்கு முதல்ல உங்களை தயார் பண்ணிக்கோங்க, உங்களை சரி பண்ணிக்கோங்க, ஹீல் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். ஓகே, அதை பற்றின டீட்டெயில் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ். உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல் மூன் டே, நியூ மூன் டேயில் வந்து அந்த இனிஷியேஷன் கிளாஸஸ்லாம் இருக்கும். வேணுங்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிங்க. லாஸ்ட் மினிட்ல ஹரிபரி பண்ணாதீங்க. அந்த புக்கிங் இது வந்து ஓவர் ஆகுது நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ணுறம்போது. அப்புறம் வந்து ஃபுல் ஹீலிங் செக்ஷன் கூட உங்களுக்கு வந்து ஹார்ட் சக்ரா ஹீலிங் செக்ஷன் வந்து அது தனி டாபிக். அது வந்து ப்ரேயர். உங்களோட ஹார்ட் சக்ராவை ஓப்பன் பண்ணி உங்களுக்கான அந்த ப்ரேயர் அங்கே வந்து அன்றைக்கி வைக்கப்படும். ஓகேவா? அந்த ஃபுல் மூன் டே அன்றைக்கி. அதுக்கு நீங்கள் ஒரு ₹111 ஒரு அன்னதானத்துக்கான ஃபுட் டொனேஷன் அந்த இது பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் 111 தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மோதேன் கூட பண்ணலாம். ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 500 போடுங்க. இல்லை அதுக்கு மேலே பண்ணணும்னு நினச்சா அது தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஒரு 10 பேருக்கு வேணால் கூட செய்யலாம். இல்லை ஒருத்தருக்கு பண்ணுறது ₹111 கொடுத்து பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து உங்களுக்கு உங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸை ட்ரிபிள் டைம் பெருசாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை விஷயத்தையும் அன்றைக்கி வைக்கிறேன் நான். அந்த ஃபுல் மூன் டே ஒரு எனர்ஜெட்டிக்கான டே. அன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, ரெண்டாவது குரூப்பாக சேர்ந்து பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு அந்த பேர்டன்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கலாம்ல? பண்ணுவீங்களா? பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. நாங்களும் ரெடியாக இருக்கோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் ரெடியாக இருக்கோம், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக செல்லங்களே? கமெண்ட்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.